Hello, vanakkam. Welcome back to my channel. Today ஒரு குட்டி video, but a profound message. It is something for you to think about. உங்களுக்கு யோசிக்கிறதுக்காக, உண்மையிலே ஆனஸ்டாக யோசிக்கிறதுக்காக ஒரு தாட். ஸோ ஃபர்ஸ்ட், நிறைய பேருக்கு உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே தான் யாராவதெல்லாம் இருப்பாங்க உங்களால் முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு, இல்லைன்னா நீங்கள் பண்ணுறது ஒன்றும் பெரியதில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு, அது இல்லைன்னா உங்களை நம்பாமல் இருக்கிறதுக்கு, ஆர் நீங்கள் எது பண்ணாலும் அது அந்த அச்சீவ்மெண்ட் எல்லாம் நல்லதில்லை அப்படின்னு காமிக்கிறதுக்கெல்லாம் நம்ம எல்லாரும் லைஃப்லையும் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க உண்மையிலே நம்மளே மதிக்காததுனாலேயோ இல்லை அவங்களுக்கு சம் கைண்ட் ஆஃப் ஜெலசினாலேயோ ஃபார் சம் ரீசன் ஒரு தேதர், அவங்க ரீசன் என்னமோ இருக்கட்டும் அப்படின்னு ஆள்கள் இருப்பாங்க. நமக்கு என்ன தோணும்? அவங்க நம்மளோட பெரிய எதிரி, அவங்க நம்மளுக்கு எகென்ஸ்டாக இருக்கிறவங்க, அவங்களால தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னாடி போக முடியாது, இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிற ஒரு வாழ்க்கை எப்படி தான் நல்லா வாழ முடியும் அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்க. இதில் ரெண்டு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சின்ன பாயிண்ட்டு, பட் செகண்ட் பாயிண்ட் அதை விட முக்கியமான பாயிண்ட்டு. ஃபர்ஸ்ட் என்னென்னா, இந்த மாதிரி ஆள்கள் உங்கள் லைஃப்பில் மட்டும் இல்லைங்க, எல்லோரோட லைஃப்பில் இருக்காங்க. இந்த மாதிரி ஃபேக் ஃப்ரெண்ட்ஸு ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹூ ஆர் நாட் தேர் ஃபார் யூ, இதெல்லாம் இட் இஸ் அ காமன் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி ஊர் உலகமே சுற்றி இருந்து அப்ரிஷியேட் பண்ணி முன்னாடி வந்தவங்களே யாருமே இல்லை. நமக்கு பார்க்கும்போது தோணும் அவங்க எல்லோரும் அவங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட்டாக இருக்காங்க, இவங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படிலாம் வெளியிருந்து பார்க்குற நமக்கு தோணும். ஆனால் அவங்க வாழ்க்கைக்குள்ளே போய் பார்த்தா தெரியும் எத்தனை பேர் அவங்கள இன்சல்ட் பண்ணுறாங்க, அவங்க மேலே நம்பிக்கை வைக்காமல் இருக்காங்க, ஒரு அவங்க மேலே தேவையில்லாத ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அப்படியெல்லாம் நம்மளுக்கு தெரியல. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் சம்திங் தட் எவ்ரிபடி எக்ஸ்பீரியன்ஸஸ். ஸோ இதனால் நம்ம நம்மளோட வாழ்க்கையை வாழாமல் விட வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒன்று. பட் நான் சொல்கிறதுக்கு முக்கியமான பாயிண்ட் அது கிடையாது. அது இன்னொன்று, உங்களோட ஆசை ஏதோ இருக்கட்டும், என்னமோ ஒன்று. சப்போஸ் உங்களுக்கு நல்ல ஹெல்த் வேணும்னு ஆசை இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். ஆனால் நீங்கள் இன்றைக்கி ஒர்க் அவுட்டே பண்ணலை. யாரால் பண்ணலை? உங்கள் மேலே நம்பிக்கை வைக்காத அவரால் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்களா, இல்லை உங்களால் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்களா? நீங்கள் தான் வேண்டான்னு வச்சிங்களா? உங்களுக்கு நல்லா படிக்கணும், நல்லா மார்க் எடுக்கணும், நல்லா அட்மிஷன் வாங்கணும், காலேஜில் ஒரு நல்ல வேலை வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது. ஆனால் நீங்கள் சரியாக படிக்கலை, எஃபர்ட் எடுக்கலை. 100% உங்களோட பொட்டென்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எஃபர்ட் எடுக்கலை. இது யாரால? அவங்களாலேயா? இந்த மாதிரி சொன்னவங்களா, நெகட்டிவாக சொன்னவங்களாலேயோ உங்களாலேயா? யார் உங்களுக்கு தடை செஞ்சாங்க? இல்லை உங்களுக்கு உங்களோட பேஷன், உங்களோட ஹாபி ஒரு உங்களோட பிஸ்னஸ் நல்லா பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஆனால் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நீங்கள் அந்த ஹாபி மேலே ஒர்க் பண்ணாமல் நீங்கள் வேறு ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஆர் வேறு ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுறீங்க, ஆர் ஒரு ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போது உங்களை சாபட்டாஜ் பண்ணுறது யார்? நீங்களா அவரா? இதே வாழ்க்கையில் எனி கிவன் மொமெண்ட்டில் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருந்து உங்களுக்கு ஒரு வாய்ஸ் வரும். நான் இப்போது இந்த நிமிஷம் இது செஞ்சால் என் வாழ்க்கையில் நான் ப்ரோக்ரெஸ் பண்ணலாம், இப்படி செஞ்சால் நான் ப்ரோக்ரெஸ் பண்ண முடியாது, ஆனால் இந்த நிமிஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும், எனக்கு இப்போது ரொம்ப டைம் ஃப்ரிவலஸாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஜாலி பண்ணிக்க முடியும் அப்படின்னு நமக்குள்ளே இருந்து ஒரு வாய்ஸ் சொல்லும். நமக்குள்ளேயே நமக்கே தெரியும் அது எது நமக்கு பயனுள்ள வழி, எது பயனுள்ள வழி இல்லை அப்படின்றது எவ்ரி கிவன் மொமெண்ட் நமக்கே தெரியும். நம்ம எப்போயெல்லாம் அந்த பயனுள்ள வழி, அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும், அந்நேரம் இருக்கக்கூடன்னு நம்மளோட பர்சனல் ஹாப்பினஸ் நம்ம விட்டு கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும், அந்த நிமிஷம் நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக தெரிஞ்சாலும், அந்நேரம் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் இருக்கிற விஷயம் விட வேண்டினதாக இருந்தாலும், கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருந்தாலும் கூட நமக்கு பயனுள்ளதுன்னு நமக்கே தெரிகிற அந்த விஷயம் நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம எங்கே வேணும் போய் சேர்ந்துடலாம். அப்போ அதுக்கு ஒரு முயற்சி யார் பண்ணணும்? நம்ம தான் பண்ணணும். அப்போ நம்மளே சரியான வழிக்கு கூட்டிகிட்டு போகிறது நம்ம தான், நம்மளே பின்னாடி கொண்டு போகிறது நம்ம தான். ஸோ மற்றவங்களோட சப்போர்ட்டோ லேக் ஆஃப் சப்போர்ட்லேயோ
நம்ம வாழ்க்கை கெடுக்க தேவையில்லை. நம்ம தான் எல்லாத்துக்கும் காரணம், எல்லாத்துக்கும் பொறுப்புமே. ஸோ அடுத்த தடவை இந்த மாதிரி ஒரு சாய்ஸ் உங்கள் முன்னாடி வரும்போது, do the right thing, do the easy thing. That will help you. Hope this was of some use to you. Thank you so much for watching. Bye bye.